நமஸ்காரம். நம்மளுடைய கோயில் பயணத்தில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான திருமணத்திற்கு உகந்த கோயில் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, நம்ம சென்னை மாநகருக்கு அருகாமையிலேயே இருக்கக்கூடிய பட்டாபிராம். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, சுடகோப்பந்தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமனியே இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழியே. பட்டாபிராமுக்கு முன்னாடி அவுட்டர் ரிங் ரோட்டில் நம்ம பயணம் செய்யும் பொழுது ஒரு 2 கிலோமீட்டர் நம்ம நகர்ந்து பயணம் பண்ணோம் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய திருமணம் அப்படின்ற ஊர், அந்த ஊர் பேரே திருமணம் தான். அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் கோயிலும் பெருமாள் கோயிலும் ரெண்டுமே மிக அருகாமையில் இருக்கின்ற அற்புதமான ஒரு ஸ்தலம். இந்த கோயில் நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் திருமணத்திற்கு உகந்த கோயில் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டிலேயே மிக சிறந்த அதி அற்புதமான ஒரு கோயிலில் இதுவும் ஒன்று. சுவாதி நட்சத்திரத்தில் 2 கோயிலுமே, அதாவது பெருமாள் கோயிலும் சரி, ஈஸ்வரன் கோயிலும் சுவாதி நட்சத்திரத்திற்காக மிக அற்புதமான அதிசயங்களை நடத்தி கொண்டிருக்கும் திருக்கோயில்கள் இது ரெண்டுமே. இந்த ஈஸ்வரன் கோயில் முதல்லையே நம்ம ட்ராவல் பண்ணி முன்னாடி போகும்போது முதல்ல நமக்கு கண்ணுக்கு தெம்படுக்கக்கூடிய அந்த ராஜகோபுரம், 5 நிலை ராஜகோபுரம் வந்து இந்த ஈஸ்வரன் கோயில் தான். இந்த ஈஸ்வரன் கோயில் பின்னாடி இருக்கக்கூடிய கோயில் தான் பெருமாள் கோயில். இந்த ஈஸ்வரன் கோயில் பொறுத்தவரையிலும் தாத்தீஸ்வரர், குந்தலாம்பிகை. இந்த தாத்தீஸ்வரர், குந்தலாம்பிகை இந்த கோயிலுடைய வழிபாடு சித்தர்களால் வழிபட்டதால் தான் இந்த கோயிலுக்கே வந்து சித்துக்காடு, இந்த ஊருக்கு பேரே சித்துக்காடு அப்படின்னு அழைக்கப்படுறது. இன்றைக்கும் அது யாருக்கும் திருமணம் சொன்னால் தெரியாது, சித்துக்காடுன்னு சொன்னால் தான் நல்லா இம்மீடியட்டாக புரிஞ்சுப்பாங்க. இந்த கோயிலுக்கு ஆதிசங்கரர் வந்து அவருடைய காலடிப்பட்டு வழிபட்டதாக ஒரு ஐதீகம் உண்டு. இந்த கோயிலில் நவகிரகங்கள் கிடையாது. இங்கே சித்தர்கள் அப்படின்னு சொல்லும்போது பிராணதீபிகா சித்தர், ஜடாமுடி சித்தர், இந்த 2 சித்தர்களுடைய உருவங்களும் இங்கே இருக்கக்கூடிய தூண்கள் எல்லாவற்றிலுமே வடிவமைக்கப்பட்டிருக்கும். இந்த 2 சித்தர்கள் தான் இந்த ஈஸ்வரன் கோயில் பொறுத்தவரையிலும் பிரதானமான சித்தர்கள். இவர்கள் இங்கேயே இருந்து வழிபட்டு, இந்த தாத்தீஸ்வரரை வழிபட்டு பல நன்மைகளையும் பல சித்து விளையாட்டுகளையும் புரிந்ததாக ஒரு ஐதீகமும் உண்டு. இந்த கோயிலில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்னைக்கு அருகாமையில் இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய கிளிகள், அது ஒரு பெரிய வனம் மாதிரி இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய கிளிகளுடைய அந்த சத்தம் ரொம்ப ரம்யமாக இருக்கும். நம்ம ஒரு சிட்டி எக்ஸ்பீரியன்ஸே இங்கே இருக்கவே இருக்காது. நான் எக்கச்சக்கமான தடவை இந்த கோயிலுக்கு போயிருக்கேன். அவ்வளோ அற்புதங்கள் அமைந்த ஒரு கோயில் மட்டும் இல்லாமல், இந்த கிளிகளுடைய ரம்யமான அந்த குரல் கேட்கும்பொழுது நம்ம மனதில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் அந்த கிளிகளுடைய சத்தங்கள் அதை நிவர்த்தி செய்துவிடும் அப்படின்னு தான் உண்மை. அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நீங்கள் அனைவரும் அந்த கோயிலுக்கு போய் சுவாதி நட்சத்திரத்துக்கு அன்றைக்கி நீங்கள் வணங்குறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான நன்மைகளும் ஏற்றங்களும் ஏற்படும். இந்த கோயிலுடைய தலவிருட்சமே நெல்லி மரம் தான். இந்த நெல்லி மரத்தில் இருந்து ஈஸ்வரன் வழிபட்டால்தான் அவருக்கே வந்து அந்த பெயர் வந்து கிடைத்ததா ஐதீகம். இந்த கோயிலுடைய புஷ்கரணி மிகப்பெரிய புஷ்கரணி. இந்த கோயில் புஷ்கரணிக்கு எதிர்க்க தான் வந்து சுந்தரராஜ பெருமாள், சுந்தரவல்லி தாயார் பெருமாள் கோயிலுடைய அமைப்பு. ரொம்ப அதி அற்புதமான பெருமாள் கோயில். உள்ள நவநீத கிருஷ்ணன் உண்டு. அதுக்கு பின்னாடி வந்து இங்கே ஆண்டாளுடைய சன்னதியில் எதிர்க்க கருடகுடி சித்தர்னு ஒருத்தருடைய தூணில், ஆண்டாளுக்கு நேர் எதிர்க்கிய ஒரு தூணில் வடிவமைக்கப்பட்டிருக்கும். இந்த கருடகுடி சித்தரை நீங்கள் வழிபடுறீங்க அப்படின்னா கண் சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளும் குணமடைகிறதா ஐதீகம். இந்த கோயிலில், அதாவது சுந்தரராஜ பெருமாள், சுந்தரவல்லி தாயார் கோயிலில் கிட்டத்தட்ட 14 நரசிம்மர்கள் உண்டு. இந்த 14 நரசிம்மர்கள் ஒவ்வொரு தூண்லேயும் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்காங்க. இந்த நரசிம்மர்களை நீங்கள் வழிபடும் பொழுது நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கின்றது கல்யாணம் அப்படின்றது நிறைவேறும் அப்படின்றது ஒரு ஐதீகம். இந்த கோயிலில் இன்றைக்கும் நெல்லி மரத்திற்கும் துளசிக்கும் கல்யாணம் அப்படின்றது செய்கிறாங்க. இதை நீங்கள் ஒரு உபேதாராக அங்கே கட்டி, பணம் கட்டி சேர்ந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது நீங்கள் எதிர்பார்க்கின்ற திருமணம் உங்கள் குழந்தைகளுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு யாருக்காக இருந்தாலும் திருமணம் அப்படின்றது இம்மீடியட்டாக நடக்கும் அப்படின்றது கண்கண்ட உண்மை. ஆகையால் சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் இந்த கோயிலில் போய் சேவித்து தரிசித்து பெருமாளையும் சரி ஈஸ்வரனையும் நீங்கள் தரிசிக்கிறீங்க அப்படின்னா இந்த 2 கோயில்களையும் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கின்ற நன்மைகள் நிறைவேறும். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆண்டாள் பிச்சக்குலிங்கம் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.